ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது விஸ்வேஸ்வரய்யா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம் பெங்களூர். இந்த மியூசியமில் என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ஜின் ஹால் அண்ட் டைனோசர் என்க்ளேவ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எலக்ட்ரோ டெக்னிக் அண்ட் ஃபன் சயின்ஸ் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் பயோடெக்னாலஜி அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் எலக்ட்ரானிக் சயின்ஸ் ஃபார் கிட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறது இந்த மியூசியத்தோட என்ட்ரன்ஸில் ஸ்டீம் இன்ஜின் வச்சுருக்காங்க. நீராவி இன்ஜின் 1926ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கோயம்புத்தூர்லேருந்து இந்த நீராவி இன்ஜினை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மியூசியத்துக்கு. இதை மியூசியம்னு சொல்கிறதோட ஒரு காலேஜ்னு சொல்லலாம். நீங்கள் காலேஜில் போனீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி தாங்க இந்த மியூசியமில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. வாங்க மியூசியத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தது மெக்கானிசம் வச்சுருக்காங்க. இப்போ 2 வீலர் 4 வீலரோட வீல் எப்படி ரொட்டேட் ஆகுது, அதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்குன்றதை இங்கே லைவாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு சுவிட்ச் இருக்குங்க. சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீலும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. அதுக்கு என்னென்ன காம்பவுண்டன்ட்ஸ் யூஸ் ஆகுதுன்றதை இங்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம். அடுத்தது செயின் டிரைவ். இப்போ 2 வீலர் அண்ட் சைக்கிளில் இருக்கிற செயின் எப்படி ரொட்டேட் ஆகுது, அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்ன்றதை செயின் டிரைவ் நீங்கள் பார்க்கலாம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செயினும் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றதை இங்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம். அடுத்தது பெல்ட் டிரைவ். இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா மோட்டர்ஸ் எல்லாம் பெல்ட்டில் ரன் ஆகும். ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பெல்ட் டிரைவ் இருக்குன்றதை இங்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஐடி இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மியூசியம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா லைவாக மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்க்குறது கிளாக். அந்த காலத்தில் நம்ம பேட்ரி இல்லாமல் கீ கொடுத்து யூஸ் பண்ண அந்த கிளாக் இங்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸ்லைடர் கிராங்க் அப்படின்னு ஒரு டூல் வச்சுருக்காங்க. அதுலேயே 2-3 டைப்ஸ் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறது வீடியோ கார்னர். அந்த காலத்தில் ஃபிலிமில் எப்படி வீடியோ ஷூட் பண்ணாங்க, அது எப்படி பதிவாகுது ஒளிப்பதிவுன்றதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது கியர்ஸ். இப்போ 4 வீலர்லலாம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் இருக்குது, அந்த கியர்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்றதை நீங்கள் லைவாக இங்கே பார்க்கலாம். அடுத்தது எவல்யூஷன் ஆஃப் டூல்ஸ். அந்த காலத்தில் கற்களில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற எஸ்எஸ் வரைக்கும் எத்தனை விதமான டூல்ஸ் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டூல்ஸோட கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு, அதனுடைய டூல்ஸோட யூஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் அண்ட் எல்லோ கலர் ட்ரே மாதிரி நீங்கள் பார்க்குறது எல்லாமே கிராவிடேஷ்னல் ரன் பால் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த விதமான எனர்ஜியும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஐரன் பால் இங்கே வச்சிட்டிங்கன்னா அது என்டையர் மியூசியமே ரொட்டேட் ஆகிட்டு வருது. அதுக்கு எந்த விதமான எனர்ஜியும் தேவையில்லை. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், இந்த புவியீர்ப்பு விசையை யூஸ் பண்ணியே இந்த பால், ஐரன் பால்
இந்த மியூசியம் ஃபுல்லாமே ரொட்டேட் ஆகிட்டு வருது இந்த ரன்வேயில். இது பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அதிகமாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்க்குறது ஹாட் ஏர் இன்ஜின். கீழே ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணால் இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும். ஃபேன் ரொட்டேட் ஆச்சுன்னா அந்த வெஹிக்கிள் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த டெக்னாலஜி இங்கே இருக்குது. அடுத்தது ஸ்டீம் பாய்லர் இருக்குது, டீசல் இன்ஜின் இருக்குது, ஆயில் இன்ஜின் இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃப்ளைட்டோட இன்ஜின், ஃப்ளைட் இன்ஜின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது இருக்குது. ஹெலிகாப்டர் இன்ஜின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, டீசல் இன்ஜின், ஆயில் இன்ஜின், ஸ்டீம் பாய்லர், கோல் பாய்லர், ஜென்ரேட்டர், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் லைவாக பார்க்கலாம்.
நீங்கள் பார்க்குற இந்த இன்ஜின் ஸ்டீம் டர்பைன். டர்பைன் எப்படி ஒர்க் ஆகுது அதனுடைய பிரின்சிபல் இங்கே லைவாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டீம் வால்வ். ஸ்டீம் ப்ரொடக்ஷன் பண்ணால் அந்த ஸ்டீமை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக் வால்வ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இங்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். இந்த 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அதனுடைய ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்கலாம். 2 ஸ்ட்ரோக் இருக்குது, 4 ஸ்ட்ரோக் இருக்குது. இதில் பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது, டீசல் இன்ஜினும் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறது டீசல் இன்ஜின். டீசல் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அதனுடைய மெக்கானிசம் என்னன்றது இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீசல் இன்ஜின் எப்படி ரொட்டேட் ஆகுது அதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்கள் லைவாக பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின். டீசல் இன்ஜினில் 4 ஸ்ட்ரோக், 2 ஸ்ட்ரோக், 6 ஸ்ட்ரோக் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் பெட்ரோல் எப்படி ஸ்ப்ரே, டீசல் ஆர் பெட்ரோல் எப்படி ஸ்ப்ரே ஆகுது, அதுலேருந்து எனர்ஜி எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்க முடியும். இது டீசல் இன்ஜின். நம்ம ஊருங்களில் பார்த்துருப்போம், விவசாயம் பண்ணுற எல்லா லேண்ட்லேயும் அந்த காலத்தில் டீசல் இன்ஜின் தான் இருந்தது. அடுத்தது டீசல் இன்ஜின் ஃபியூவல் சிஸ்டம் இங்கே வச்சுருக்காங்க.
அடுத்து நீங்கள் பார்க்குறது கிராங்க் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ என்ஜினில் இருக்கிற கிராங்க் வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, அது 2 வீலர் 4 வீலர் ஹெலிகாப்டர் ஏரோப்ளானில் என்னென்ன ஃபங்க்ஷன், எப்படி அது அரேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய மூமெண்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. நீங்கள் சுவிட்ச் இருக்குங்க, நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஸ். இப்போ என்னென்ன பிரேக்ஸ் இருக்குது, ஆயில் பிரேக் இருக்குது, நியூமாட்டிக் பிரேக் இருக்குது. ஸோ இந்த பிரேக்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, பிரேக்கில் இப்போ எத்தனை டைப்ஸ் இருக்குன்றதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் லைவாக பார்க்கலாம், அந்த பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அடுத்தது என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும் நீங்கள். அடுத்தது வேரியபிள் டைப்ஸ் ஆஃப் வால்வ் வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அடுத்து ஃப்யூச்சர் டெக்னாலஜி. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெட்ரோல் டீசல் இல்லாமல் சோலார் எனர்ஜியில் எப்படி 2 வீலர் 4 வீலர் ரன் ஆகுன்றதை இவங்க வச்சுருக்காங்க. இப்போயே நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக சோலார் எனர்ஜியில் ரன் ஆகிற 2 வீலர் 4 வீலர் இப்போயே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங்கில் ஒர்க் ஆகிற 2 வீலர் 4 வீலர் இப்போயே இருக்குது. அதனுடைய டெக்னாலஜி எப்படி இருக்கும் ஃப்யூச்சர்லன்றதை அடுத்து நீங்கள் பார்க்குறது முக்கியமானது ஸ்டேரிங்கோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த ஸ்டேரிங் எப்படி ரொட்டேட் பண்ணால் எந்த ஆங்கிளில் ரொட்டேட் ஆகும் அப்படின்றத நீங்கள் லைவாக இங்கே பார்க்கலாம். ஸ்டேரிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நான் பார்க்குறேன். இன்னும் நம்ம கார் வாங்கலை, இன்னும் சில வருடங்களில் நம்ம கார் வாங்கிட்டு நம்ம லைவாகவே ஸ்டேரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்தது லோட் செல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வச்சுருக்காங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது சந்திராயன் 3 நிலவில் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த சந்திராயன் 3 எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய சேட்டலைட் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய ரோவர் எல்லாமே இங்கே லைவாக வச்சுருக்காங்க. நீங்கள் கிட்ட போயிட்டு பார்க்கலாம். இந்த சந்திராயன் 3 எப்போ லான்ச் பண்ணாங்க, அதனுடைய ஒர்க்கிங் சிஸ்டம் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டிவி இருக்குங்க. இந்த டிவியில் ஃபுல்லாமே லான்ச் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக லைவாக அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சந்திராயனோட ரோவர் வந்து கீழே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். விக்ரம் லேண்டர். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே லைவாக டிவிலையும் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ராக்கெட் லான்ச்லேருந்து அது ஃபுல் கம்ப்ளீட் லான்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது எனர்ஜி ப்ரமோஷன். கடல்லேருந்து எப்படி நம்ம எனர்ஜி எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது நியூக்ளியர்லேருந்து எடுக்கிற எனர்ஜி, நம்ம கூடங்குளம் கல்பாக்கம் அணுமின் நிலையங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே லைவாக வச்சுருக்காங்க. அடுத்தது அனிமல் பவர். நம்ம கால்நடைகளை யூஸ் பண்ணி அந்த காலத்தில் கவலை அரைச்சிருப்பாங்க இல்லையா,
நெல் வயல்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு. அதே மாதிரி கவலைகள் இறச்சி அதுலேருந்து எப்படி எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது விண்டு பவர். ஸோ காற்றாலைகள் நிறைய மலைகளில் வந்து பார்த்துருப்பீங்க. காற்றாலைகள்லேருந்து எப்படி மின்சாரம் தயாரிக்கிறாங்க, அந்த விண்ட் எனர்ஜியை எப்படி எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அது என்ன மெக்கானிசம், என்ன டெக்னிக்ன்றதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் லைவாகவே இங்கே எலக்ட்ரிக் எனர்ஜி எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வாட்டர் பவர். வாட்டர்லேருந்து எப்படி பவரை ஜென்ரேட் பண்ணலாம், அது என்ன மெக்கானிசமில் ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் லைவாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது வாட்டர் அண்டு ஸ்டீம் டர்பைன். நீராவி தண்ணி கொதிக்க வச்சு அதிலேருந்து நீராவி ஃபோர்ஸாக வரும். அதில் ஒரு டர்பைனை கனெக்ட் பண்ணிட்டா டர்பைன் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆச்சுன்னா அதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அந்த டர்பைன் எனர்ஜி எப்படி இருக்குன்றதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்த செக்ஷன் லேத் செக்ஷன். ஸோ இந்த லேத்து செக்ஷனில் போனீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த லேத்து டெக்னாலஜி எல்லாமே இங்கே லைவாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ பிரிண்டிங் மிஷின்ஸ், கட்டிங் மிஷின்ஸ், இப்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லேத்து பட்டறைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான லேத்து மிஷின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்றதை இங்கே நீங்கள் லைவாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
அடுத்தது பிரிண்டிங் ப்ரெஸ், அதனுடைய டெக்னாலஜி, அந்த காலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு டீட்டெயில்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்தது பால் பாயிண்ட் பென், அந்த பால் பாயிண்ட் பென்னை எப்படி நம்ம எழுதுகிறோம், அதுலேருந்து இங்கு எப்படி வந்து வருது, அதனுடைய பிரின்சிபல் இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது லாக்கு, பூட்டு எப்படி பூட்டுது, அதனுடைய மெக்கானிசம் ஃபங்க்ஷன் என்னன்றதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பெரிய கீயும் வந்து இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன சிஸ்டமில் அது லாக் ஆகுது, லாக் ஆனதுக்கப்புறம் உள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் லாக் ரிலீஸ் சிஸ்டம் இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்க்குறது சுவிட்சில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சோட ஃபங்க்ஷன், அதனுடைய பிரின்சிபல் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்தது பம்ப் சிஸ்டம், பம்பில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பம்ப் இருக்குது, அந்த பம்போட ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. அடுத்தது டேப்ஸ் அண்ட் வால்வில் எத்தனை டைப்பில் இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜிப்பர், இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜிப்ஸ் வந்து இருக்குது. அந்த ஜிப்பு என்ன ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகுது, அதனுடைய டைப்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்றதை நீங்கள் லைவாக பார்க்கலாம். அந்த ஜிப்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் மேனுவலாக வந்து இங்கே பார்க்க முடியும். இந்த ஜிப்பை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அந்த ஜிப்பு எப்படி லாக் ஆகுது, அதனுடைய சிஸ்டம் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்றதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்தது வேயிங் மிஷின், எடை போடும் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருக்காங்க. அது என்ன ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகுது, அது எப்படி துல்லியமாக இந்த எடைகளை காமிக்குதுன்றது பிரின்சிபல் அண்டு மெக்கானிசம்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஃபிலிம் ரோல் கேமரா. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபிலிம் ரோல் கேமராவோட ஃபங்க்ஷன் அண்டு பிரின்சிபல், லென்ஸ் ஃபோக்கஸிங் டெக்னாலஜி அண்டு ஃபோட்டோ கேப்சரிங் டெக்னாலஜி எல்லாமே இங்கே லைவாக இருக்குது. இப்போ இருக்கிற டிஜிட்டல் கேமராவோட லென்ஸ் ஃபோக்கஸிங் டெக்னாலஜி, அந்த லென்ஸ் எப்படி ஃபோக்கஸ் ஆகுது, ஃபோட்டோ எப்படி கேப்சர் ஆகுதுன்றதை நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு லைஃப்லேயும் ரொம்ப முக்கியமானதுங்க சீட் பெல்ட். இந்தியாவில் 2 வீலர் அண்டு 4 வீலரோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஆக்சிடென்ட் ரேட்டும் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 2 வீலர் அண்டு 4 வீலர் ஓட்டுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, ஹெல்மெட் அண்டு சீட் பெல்ட் கண்டிப்பாக போடாமல் நீங்கள் வெளியே போகாதீங்க. ஹெல்மெட் அண்டு சீட் பெல்ட் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றும். ஸோ எப்பயுமே பைபாஸ் பண்ணாதீங்க. சீட் பெல்ட் அண்டு ஹெல்மெட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சீட் பெல்ட்டோட ஃபங்க்ஷன் அண்டு ஒர்க்கிங் டெக்னிக்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் லைவாகவே இந்த சீட் பெல்ட்டோட ஃபங்க்ஷனை நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது விஸ்வேஸ்வரய்யா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம், பெங்களூர். இது பெங்களூர் சிட்டியிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. சின்ன பசங்களுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, பெரியவங்களுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய செஞ்சு சதீஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.